உங்கள் மாமாக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு வெளியே பேசிக்கிறாங்க, அது உண்மையா? உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் மேடம்? ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அந்த யூடியூப் சேனல் பேர் தெரியுமா? சான்விகாக்கு ஆக்டிங் பிடிக்குமா இல்லை ஸ்கூல் போகிறது பிடிக்குமா? கராடா வன்மத்தா. மாமா வந்திருக்காரா? எங்க இருக்காரு? மாமா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? மாமா ஹர்ட் ஆக மாட்டாரு, நீங்க உண்மையே சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம் நான் பேசிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலோட ஓனரே இன்டர்வியூ எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சாஜேஎஸ். அது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டிங் சேனல். குச்சமே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மேடம் உங்கள் மைக் கொஞ்சம் இருக்கனால ஸோ பேசினா டிஸ்டர்ப் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க மேடம், அமைதியாக மட்டும் இருங்க. அதனால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் தான் வந்து இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஓகே, ஹாய். இதுக்கு இங்கிலீஷ்லாம் ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிட்டு. உங்கள் பேர் என்ன? என் பேரு சானிகாசி. மேடம் இது ஆக்ஷன். இப்போது உங்கள்கிட்ட ஒரு 10 கேள்விகள் வச்சுருக்கோம் நாங்கள். நீங்கள் 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஓகேங்களா மேடம்? என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. முதல் கேள்வி கேட்கலாமா? ஓகே. சான்விகா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அந்த யூடியூப் சேனல் பேர் தெரியுமா? தெரியாது. ஓகே. அப்போ யூடியூப் சேனல் பேர் தெரியாமையே அவளை வச்சே நடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள். ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி மேடம், சான்விகாக்கு ஆக்டிங் பிடிக்குமா இல்லை ஸ்கூல் போகிறது பிடிக்குமா? ஆக்டிங் தான் பிடிக்குமா? ஸ்கூல் போய் படிக்கிறது பிடிக்குமா? உங்களுக்கு எல்லாமே பிடிக்குமா? ஸ்கூல் போகிறதும் பிடிக்கும், ஆக்டிங்கும் பிடிக்கும், அப்படி தானே மேடம்? ஓகே மேடம், ஃபைன். ஓகே. சான்விகா யாருக்காவது இதுக்கு முன்னாடி பயப்பட்டுருக்கீங்களா மேடம்? நான் இது வரைக்கும் யாரை பார்த்து பயந்தது இல்லைம்மா. பயம் தான் நம்மளை பார்த்து பயந்துட்டு போகணும். உங்கள் வீட்டுக்குள்ளே யார் நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவீங்க? நான் வந்து யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன் எவ்வளோ பெரிய யானையே வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த எலி பார்த்தா கூட பயப்படுவேன். அப்படின்னா யார் உங்களுக்கு? அது எலி இல்லை மேடம், வீட்டில் இருக்க மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களே. உங்களுக்கு ஒரு மாமா கூட இருக்கார்ல, ஸ்மார்ட் கை, அவருக்கு கூட நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே. ஒரு அளவுக்கு மேலே பண்ண தெரியாதா? தெரியாது. சரி, அது விட்டுங்க. அடுத்த லைன் வர வன்மத்தை வச்சிருக்கேன் மேடம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் பார்த்தா பயம் இந்த வீட்டில்? இதுமே பயம். யாரை பார்த்தா எலி பார்த்தா எனக்கு யாருமே பார்த்தா பயமே. பயமா எனக்கா? சரி மேடம், உங்கள் வழியிலே வர டாக் பார்த்தும் பயமா. உங்களுக்கு வீட்டில் மாமா பார்த்தா பயமா, அம்மா பார்த்தா பயமா, டாடி பார்த்தா பயமா? உங்களுக்கு வீட்டில் யார் பார்த்தா பயம்? ஐயோ எனக்கு இவங்க யாரே பயமே. எங்க அம்மாவும் எங்க டாடி சும்மா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான். நான் சும்மா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ எங்க ஃபேன் மிஸ்ஸா இப்படிதான் நல்லா வீடியோ எடுக்கணும், நல்லா குட்டா சாமி கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போனால் நல்லா சாமி கூப்பிட்டு ஷூட்டிங் போனோம். மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் மேடம், கை கொடுங்க. யுவர் குட் ஆக்டர், லைக் இட். அடுத்த கேள்வி கேட்கலாமா? சான்விகா வீட்டில் யாருக்காவது தெரியாமல் சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? அது மாமாட்ட கூட நீங்கள் சொல்லாத நாள் இருந்திருக்கீங்களா? நான் தெரியாமல் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் மேடம். ஆமாம் சார். அம்மாட்ட சொல்லி நான் சாப்பிட்டா ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்போ சாக்லேட் பீச்சுட்டா அவனுக்கு குழந்தை தூக்கி போயிட்டாங்க. நீங்கள் யாருக்காவது தெரியாமல் சாப்பிட்ருக்கீங்க? அப்போ கரெக்டாக சாப்பிட்டதில்ல, உண்மையாக இருப்பீங்க வீட்டுக்கு? சாக்லேட்டு பேட் ஃப்ரூட்ஸு, அது நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதான் சாப்பிடணும். சரி, சூப்பர் மேடம், கங்கி கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். நான் போகும்போது உங்கள் டைமுக்கு வாங்கி தரேன். அடுத்த கேள்வி கேட்குறேன் மேடம். சான்விகா உங்களுக்கு உங்கள் மம்மிக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு? பிரியாணி. பிரியாணி. இப்போ பாருங்க, பிரியாணி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? இது உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியும்? உங்க மம்மிக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா?
சிக்கன் பிரியாணி. ஓகே மேடம். அடுத்த கேள்வி கேட்குறேன் மேடம். காட் பிளஸ் யூ மேடம், காட் பிளஸ் யூ. உங்கள் டாடிக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்வீட் மேடம்? ஏடி. என்னது மேடம்? ஏடி. என்னது? என்னடா சொல்ற? ஃபேவரட் ஸ்வீட், டாடிக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்வீட்டு. ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? 2 பேர் உட்காந்து குரூப்பா 2 பேர் உட்காந்து காஜு கட்லி, அதுக்கப்புறம் என்னது லட்டு, எதுவும் என்ன மேடம்? திருப்பதி லட்டுலாம் சாப்பிடுவீங்களா மேடம்? தெரியாதா? அந்த ஒயிட் கலர் இது கலர் மேம் அது இல்லை, எல்லோ கலரில் இருக்குல்ல மேம். தெரில, உங்கள் டாடிக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்வீட் உங்களுக்கு தெரில. ஓகே மேடம், ஃபைன், பரவாயில்ல. சொல்லுங்கள் அப்போ என்ன மேடம்? டாடி பிடிச்ச ஸ்வீட் லட்டு பியூன் சாப்பிடுவாங்க. அந்த லட்டு அடுத்த கேள்வி. ஓகே மேடம், ஓகே மேடம், டைம் எடுத்துக்கோங்க. உங்களோட டைம் தான் எங்களுக்கு வேணும். பேமெண்ட்லாம் வாங்குறீங்களா கரெக்டாக? ஓகே மேடம். அடுத்த கேள்வி. உங்கள் மேடம் இப்போ சில்லறையில் ஜிபே பண்ணுறேன் மேடம் போகும்போது. ஓகே. உங்கள் மாமாக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு வெளியே பேசிக்கிறாங்க, அது உண்மையா? அப்படியா மேடம்? அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் மேடம்? ஆக்டர் டிவியில் பார்ப்பீங்களா மேடம் நிறைய பேர்? அதில் உங்களுக்கு பிடிச்சது யாரு? சூர்யானா இவங்க உங்கள் மம்மி இல்லை மேடம். விஜய். உங்களுக்கு பிடிச்சது யார் மேடம்? மாமா. மாமா. விஜய் மாமா. மேடம் உங்கள் மம்மி செஞ்ச டிஷ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எங்கள் மம்மி எனக்கு செஞ்சால் இப்போ வந்து உங்கள் மாமாவுக்கு வந்து மம்மி செஞ்ச அடப்பதை ரொம்ப பிடிக்கும், தேங்காய் பால் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் மம்மி செஞ்சதுலேயே ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபுட்டு? அம்மா எக் வச்சு ஸ்ட்ராபெரிப்பா, அதுக்கு பக்கத்து ஒரு பொம்மைக்காரர் வைப்பா, யோசிக்கிட்டா லஞ்சுக்கு பிரியாணி வைப்பா, தை வைப்பா. என்ன டீம்னா மேட்ச்னே தெரியாம இதுதான் இந்த சீட்டில் நான் ஏன் உங்களுக்கு உட்கார சொல்கிறேன்னா, இந்த சீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது மேடம், அதனால் ஆமாம் அதுக்குள்ளே பவர் இருக்குது. ஓகேங்களா மேடம்? அடுத்த கேள்வி கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஓகே மேடம், உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்கூல் போகிறீங்களா, ஸ்கூல் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவீங்களே, அது ரொம்ப பிடிக்குமா இல்லை வீட்டில் விளையாடுறது பிடிக்குமா? ஒரு கோவமா ஒரு கேர்ள்ப்பா. கராடா வன்மத்தை சொல்லுங்க மேடம். ஓகே, உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது பிடிக்குமா வீட்டில் மாமா டாடி கூட விளையாடுறது பிடிக்குமா? வீட்டுக்கு மாமா டாடி அம்மா அப்போ எங்கள் மாமா அவங்க விளையாடுறது பிடிக்குமா? ஓகே மேடம். அடுத்த கேள்வி கேட்கட்டுமா மேடம்? உங்கள் மாமாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர்? yellow. Got the man with the plan right here. அப்பா, தேங்க்யூ மேடம். உங்கள் மாமா ரொம்ப பெருமைப்படுவார் மேடம். மாமா வந்திருக்காரா? கூப்பிட்டு வந்திருக்காரா? உங்கள் மாமா வந்து எங்கே இருக்காரு? இதோ ரோட்டில் பிச்சை எடுத்துருக்காரு. மாமா காய அடிபட்டாய ஸ்டெப்ஸ்ல கீழனாய எங்கேயோ டிச்சுக்குள்ள போய் விழுந்துட்டான். ரேபிட் ஃபயர் தான் ஒன்று தான் சொல்லணும், சீக்கிரம் சொல்லணும் மேடம். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா பனானா பிடிக்குமா? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்குமா சாக்லேட் மில்க் ஷேக் பிடிக்குமா? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். டெய்ரி மில்க் பிடிக்குமா கிட்கேட் பிடிக்குமா? டெய்ரி மில்க். மாமா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? உங்களுக்கு மாமா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா மேடம் இல்லை டாடி பிடிக்குமா? சரி 2 சொல்லுங்க மேடம். சரி 3 சொல்லுங்க. நான் கேட்குறேன் கேள்வி. உங்களுக்கு டாடி பிடிக்குமா அம்மா பிடிக்குமா மாமா பிடிக்குமா அம்மையா பிடிக்குமா மீனாம்மா பிடிக்குமா அச்சு பிடிக்குமா அபி பிடிக்குமா ஃபேம் பிடிக்குமா இல்லை யாராவது? மேடம் ஒருத்தவங்க சொல்லணும்னா யாரை மேடம் சொல்லுவீங்க? சரி எல்லாரும் சொல்கிறீங்களா? ஓகே, பட் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்களே உங்களுக்குன்னு, அதில் ஃபஸ்ட்டு யார் பிடிக்கும்? ஃபஸ்ட்டு 1 யார் 2 யார் அப்படி சொல்லுங்கள். ஒருத்தவங்க சொல்லுங்கள். நான் ஹர்ட் ஆக மாட்டேன், மாமா ஹர்ட் ஆக மாட்டார், நீங்கள் சொல்லுங்கள். மாமா ஹர்ட் ஆக மாட்டார், நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். மாமா தான் எனக்கு பிடிக்கும். ஐயோ
போகுது மேடம். நான் மாமா இல்லை மேடம், இப்போ இன்டர்வியூ. இப்ப நீ மாமா தான் நிச்சயமா தருவேன். நெஞ்சம் பாடும் சங்கீதம். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ லவ் யூ.